ஆனந்தம் சில்க்ஸ் ஆடி தள்ளுபடி செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் 5 முதல் 50% வரை. திட்டமிட்டே தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுது அப்படின்னு ஒட்டுமொத்த குரலாக இங்க ஒலிக்க தொடங்கி இருக்கிறாங்களே கட்சிகள் அனைவருமே. இல்ல, மனசாட்சி உள்ள அரசியல் குறித்து நன்கு அறிந்த யாவரும் இது போன்ற பேச்சுக்களை பேச மாட்டார்கள். காங்கிரஸ் ஆட்சியில ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவு அப்படின்னு பாக்குறப்போ அதை விட 7 மடங்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறார். அதை குறிப்பா ரயில்வே சொன்னோம்னா 879 கோடி 10 ஆண்டுகள் ஒதுக்கப்பட்டது. ரயில்வேக்கு சொல்றீங்க? ரயில்வே மட்டும் சொல்றேன், நான் உதாரணம் மட்டும் சொல்றேன். கடந்த 10 ஆண்டுகள் அவங்க ஆட்சியில் இருந்த பொழுது, ஆனால் அதை விட 7 மடங்கு அதிகமா ஒதுக்கியிருக்காரு. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்ல உள்ள ரொம்ப போறதுக்கு முன்னாடி, ஒரு தமிழக மக்கள் திமுக அரசு மீது நம்பிக்கை வைத்து வாக்களித்திருக்கிறார்கள். இன்னைக்கு ஒரு எதிர்கட்சியாக அதிமுக இருக்கிறது, திமுகவிற்கு 40-40 கொடுத்திருக்காங்க. ஒரு பலமான ஒரு ஆட்சி அங்கீகாரத்தில் இருக்கிற திமுக அரசு இன்னைக்கு தொடர்ச்சியாக மத்திய அரசோடு வெறுப்புணர்வு போக்கை கடைபிடித்து வருகிறது. நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகல, அது ஓகே, நீங்க போகல, ரைட்டு. கடந்த 3 ஆண்டுகள்ல எவ்வளவு திட்டங்களை முதல்வர் கொடுத்தாங்க. குறிப்பா கல்பாக்கம் மீனொலி திட்டம் கொடுத்தாங்க, திருச்சி ரயில்வே, திருச்சியுடைய ஏர்போர்ட் விரிவாக்கம், நான் கணக்கு போட்ட நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். அவ்வளவு திட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த தமிழகத்தின் மக்கள் உங்கள் மீது இத்தனை நம்பிக்கைக்கு உட்பட்டு நீங்கள் இலக்கமான போக்கை கடைபிடிக்கிறீர்களாங்கிறது முதல் கேள்வி. அதுக்கும் திட்டத்துக்கும் சம்மதம் இல்லை. அது சம்மதம் இல்லை. திட்டங்கள் தானா வரும், நீங்க போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. திட்டங்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. 11 லட்சம் கோடி உட்கட்டமைப்புக்கு என்று மத்திய அரசு ஒதுக்கி இருக்கிறது. 60% மின்சாரம் கூட இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு தான் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. ஆனா நான் கேட்கறது எல்லாம் உங்களுடைய அரசியல் வாக்கு வங்கிக்காக, உங்களுடைய தாஜா அரசியலுக்காக ஒரு மிகச்சிறந்த பாரத பிரதமரை தொடர்ச்சியாக வெறுப்பு அரசியலை விளைவிக்கின்ற வகையில் பேசிக் கொண்டிருப்பது ஏன் அப்படிங்கிறது என்னுடைய முதல் கேள்வி. நீங்க 3 ஆண்டுகள்ல எந்த நல்ல உறவை நீங்க பிரதமரோட வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? இது என்னுடைய முதல் கேள்வியா நான் வைக்கிறேன். நீங்க செய்யல. நான் கேட்கிறேன், நீங்க என்ன திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு நிறைவேற்றீங்கன்னு சொல்லுங்க. இல்ல, தமிழ்நாட்டில இருந்து வந்த எதிர்ப்பு குரல்கள்ல ஒரு சிலதை மட்டும் நான் உங்களுக்கு கவனப்படுத்துறேன். ஒரு நாட்டின் நிதிநிலை அறிக்கை என்பது இந்திய திருநாட்டின் அனைத்து மாநிலங்களுக்கும் உரிய பங்கினை பகிர்ந்தளித்து நாடு முழுவதும் சமச்சீரான வளர்ச்சியை உருவாக்கிட உதவுவதுடன் நாட்டில் வாழும் கடைக்கோடி மனிதர்களின் வாழ்வை மேம்படுத்தும் கொள்கை பிரகடனமாக இருக்கணும். இது 27ஆம் தேதி திமுக ஆர்ப்பாட்டம் நடத்த போறாங்க. அதை ஒட்டி தலைமை கழகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு சமச்சீரான வளர்ச்சிக்கான பட்ஜெட்டாக இது இல்லைன்னு திரு இபிஎஸ் பயன்படுத்தியிருக்கக்கூடிய வார்த்தை தமிழகத்தின் மீது மத்திய அரசுக்குள்ள காழ்ப்புணர்ச்சியே காட்டுகிறது அப்படின்னு. உங்க கூட்டணி கட்சியான பாமகவின் நிறுவன தலைவர் திரு ராமதாஸ், தமிழ்நாட்டிற்காக சிறப்பு திட்டங்கள் எதுவும் அறிவிக்கப்படாதது வருத்தம் அளிக்கிறது. கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம் குறித்து எந்த அறிவிப்பும் செய்யப்படாதது ஏமாற்றம் அளிக்கிறது. தமிழகத்தின் வளர்ச்சிக்கு தேவையானதை கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டிற்கு தேவையான உள்கட்டமைப்பு திட்டங்கள், பாசன திட்டங்கள் போன்றவற்றையும் மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கை நிறைவேற்றப்படும் போது சேர்க்கணும் அப்படின்னு அவர். திரு சீமான் உச்சகட்டமாக போயிருக்கார். வரிகொடா இயக்கத்தையே தமிழ்நாடு செய்யணும். மோடி தலைமையிலான பாஜக அரசின் 24-25 ஆண்டுக்கான பட்ஜெட் கூட்டணி கட்சிகளை சமாதானப்படுத்தும் சலுகை அறிவிப்புகளாக மட்டுமே அமைந்திருப்பது வெட்கக்கேடானது அப்படின்னு அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. 11 ஆண்டு காலமாக பட்ஜெட்டில் ஒரு முறை கூட பாஜக அரசு அறிவிக்காதது, தமிழ்நாட்டுக்குன்னு எந்த சிறப்பு நிதியும் அறிவிக்காதது ஏன்? இது பரவலாக வந்திருக்கு. உங்கள் கூட்டணி கட்சியிலேருந்து வந்திருக்கு, கூட்டணி இல்லாத கட்சிகள்லேருந்து வந்திருக்கு, எதிர்கட்சிகள்லேருந்தும் வந்திருக்கு. இப்படி நீங்கள் இந்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கலைன்னு ஒரு ஒருமித்த குரலாக, எதிர்ப்பு குரலாக எப்பயாவது இவ்வளவு தூரம் வீரியமான எதிர்ப்பை நீங்க சந்திச்சது உண்டா? இந்த முறை சந்திச்சது மாதிரி இல்ல. இது காரணம் என்னன்னா, நான் சொல்றேன், தனக்கு ஒத்த ஒரு கூட்டணிகளை கையில் வைத்துக் கொண்டு தொடர்ச்சியான இந்த துவேஷ பேச்சு. நான் சொல்றேன், திரும்ப சொல்றேன், இன்னைக்கு தமிழ்நாட்டில் இவ்வளவு பேச்சப்படுறதா சொல்றீங்க. 10 ஆண்டு காலம் திமுக அரசு கூட்டணியில் இருந்தது காங்கிரஸோட. எத்தனை முறை தமிழகத்தினுடைய பேச்சு உச்சரிக்கப்பட்டது, வார்த்தை உச்சரிக்கப்பட்டது, எவ்வளவு நிதி வழங்கப்பட்டது? அப்பெல்லாம் இல்லாம ஏன் உங்களுக்கு திடீர்னு உத்வேகம் வருகிறது? தொடர்ச்சியாக பணத்தை, நிதியை வழங்கி கொண்டிருக்கிறது, திட்டங்களை வழங்கி கொண்டிருக்கிற மத்திய அரசு. நிதி அப்படிங்கிறது ஒரு மாநிலம் குறித்து பேசுவது அல்ல. நீங்க சொல்றீங்க ஆந்திராக்கு ஏன் கொடுத்தீங்க? ஆந்திரா அமராவதி உடைய தலைநகருக்கு செய்ய வேண்டிய அந்த கடமை அவருடைய சரத்தில் இருக்கு, அதை செய்யறாங்க. பீகார், தயவு செய்து பீகார் போய் பாருங்க, எந்த அளவுக்கு ஒரு பின்தங்கிய மாநிலம் தெரியும். ஆட்டு மாடு இருக்கிற இடத்துக்கும் மனுஷனுக்கு இடத்துக்கும் வித்தியாசம் கிடையாது. அவ்வளவு மோசமான நிலையில் இருக்கிறது. 10 ஆண்டுகளாக ஆந்திரா மீதும் பீகார் மீதும் இந்த கரிசனம் எல்லாம் வரலையே.
இப்போ உங்களோட கூட்டணியில இருக்காங்க, அவங்க இல்லைன்னா ஆட்சி கவிழ்ந்துடும், பெரும்பான்மைக்கு இடங்கள் பத்தாதுன்னு ஒரு நெருக்கடி வருகிற போதுதான் 15,000 கோடி ரூபாய் ஆந்திராவுக்கு ஒதுக்கீடு செய்யப்படுது. 11,000 கோடி வெள்ளத்தடுப்புக்காக மட்டும் பீகாருக்கு ஒதுக்கீடு செய்யப்படுது. சாலை மேம்பாட்டுக்காக 26,000 கோடின்னு இவ்வளவு நிதி வாரி வழங்கப்படுது. கடந்த ஆண்டுகள்ல இதே சிக்கல் தானே பீகாருக்கும் ஆந்திராவுக்கும். நீங்க கடந்த முறை பிரைம் மினிஸ்டர் சொன்னாரு, நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கடந்த 10 ஆண்டுகள் எங்களுக்கு காங்கிரஸ் செய்த தவறுகளை சரி செய்ய சரியா போயிடுச்சு, நாங்கள் அடித்தளம் மட்டும்தான் இருக்கிறோம், அடுத்த 5 ஆண்டுகள் வளர்ச்சியை நோக்கி இருக்குன்னு சொன்னாங்க. அந்த வளர்ச்சி பணிகள் தான் இப்ப தொடங்கி இருக்கு. நான் கேட்கிறேன், காங்கிரஸ்ல தன்னை கூட்டணிகளுக்காக தாஜா சேர்க்க எத்தனை அரசியல் தடுமாற்றங்களை செய்தார்கள், எத்தனை அரசியல் முறையீடுகளை செய்தார்கள், அது மாதிரி செஞ்சிருக்கோமா? இன்னைக்கு எந்த அளவுக்கு எல்லா கூட்டணி கட்சியிலும் ஏன் அவர் அண்ணன் கேட்டாரு, நம்முடைய நவாஸ் கேட்கிறாரு, கர்நாடகாவுக்கு 7,000 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது ரயில்வேல, கேரளாவுக்கு 3,000 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது, எந்த பிரிவினையும் பிரிச்சு பார்க்கல. தயவு செய்து அரசியல் நீங்க தெளிவாக பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் ஏன் இவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குங்கிற ஆதங்க குரல் ஒதுக்கீடே செய்யப்படலைங்கிற போது வரக்கூடிய குரலாக நீங்க பார்க்கணும். அந்த மாநிலங்களுக்கு ஏன் இவ்வளவு நிதி ஒதுக்கீடு செஞ்சீங்க அப்படின்ற குரல், 1 ரூபாய் கூட ஒதுக்கலையே சிறப்பு திட்டங்களுக்கு, மெட்ரோவுக்கு ஒதுக்கலையே, எய்ம்ஸ்க்கு ஒதுக்கலையேங்கிற அந்த ஆதங்கத்திலிருந்து வெளிவரக்கூடிய குரலாக தான் நீங்க பார்க்கணும். நீங்க மெட்ரோவுக்கு என்று நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது, எல்லா துறையிலும் இப்படி உள்ள போய் பாருங்க, எல்லா நிதிகளுக்கும் என்று தொடர்ச்சியாக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நான் இப்ப சொல்றேன், கடைசியா மத்திய அரசு கொடுத்த ஒரு அறிக்கையை மட்டும் படிக்கிறேன். இன்னைக்கு ரயில்வே அமைச்சர் கொடுத்திருக்காரு, எங்களுக்கு போதிய நிலம் எடுத்து தருவதில்லை, தமிழக அரசு முறைய ஒத்துழைப்பு வழங்குவதில்லை, நாங்க செய்ய தயாரா இருக்கிறோம். நான் ஒரே விஷயம் கேட்கிறேன், ஈனொலைக்கு வந்தாரு, அந்த திட்டம் குறித்து முதல்வர் நின்னாரா, கவலைப்பட்டாரா? இன்னைக்கும் நீட்டுணர்வு திட்டம் தொடர்ச்சியா மத்திய அரசு கேட்டிருக்கிறாங்க. கனவு திட்டம் மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல் திட்டம், அது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய திட்டம். அந்த திட்டத்துக்கு ஒத்துழைப்பு கொடுத்தார்களா? இல்ல அது மட்டும் இல்ல, இப்ப சொல்லியிருக்காங்க 25 பிரச்சனைகள் பல திட்டம் நிறைவேற்ற தடையாக உள்ளது இருக்காங்க. என்ன ஒத்துழைப்பு கொடுக்கல, இல்ல என்ன ஒத்துழைப்பு கொடுக்கல, அப்பதான் நம்ம திமுக பிரதிநிதிட்ட கேட்க முடியல. முதல்ல இன்னைக்கு மெட்ரோக்கு என்ன ஒத்துழைப்பு கொடுக்கல, எய்ம்ஸ்க்கு என்ன ஒத்துழைப்பு கொடுக்கல, பேரிடர் நிவாரண நிதியை கேட்டிருக்காங்க, உச்சநீதிமன்றத்துல வழக்கு போட்டிருக்காங்க, என்ன ஒத்துழைப்பு தமிழ்நாடு அரசு கொடுக்கல, அப்பதான் அவங்கள்ட்ட கேள்வியாவே நம்ம கேட்க முடியும். இல்லைங்க, இன்னைக்கு ரயில்வே அமைச்சர் தெளிவா சொல்லியிருக்காரு, நாங்க இன்னைக்கு 6,362 கோடி ஒதுக்கி இருக்கிறோம், நிலங்களை எடுத்து கொடுங்கன்னு கேட்கிறாரு. முதல்ல லேண்ட் அக்விசிஷன் பண்ணி கொடுங்க, முதல்ல அது கேட்கிற முதல் தான். போன வாரம் அந்த அறிக்கையில 25 பிரச்சனைகள் முன்வைத்து பல திட்டங்கள் தடையில் நிக்கிறது, அதை சரி செய்ய இருக்காங்க, அதையும் பட்டியலிட்டு அமைச்சிருக்காங்க. ரெண்டாவது நீங்க நிதி கேட்டு நீங்க பேரிடர் நிதி கேட்டு போயிருக்கிறீங்க, உச்ச நீதிமன்ற வழக்கு போட்டிருக்கீங்க, அது குறித்து நிதி ஒதுக்கி இருக்காங்க. நீங்க கேட்கறதெல்லாம் மாநில அரசுடைய குறிக்கோள் எல்லாமே பணத்தை அரசிடமிருந்து பெறுவதில் மட்டும்தான் குறிக்கோளா இருக்கிறது. நான் சொல்றேன், நீங்க மத்திய அரசு இணக்கமாக சென்றால், நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கறேன், இங்க இருக்க திமுக காரர் கேட்கிறேன், நீங்க எத்தனை திட்டங்களை மறுத்து பேசியிருக்கீங்க, ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க? புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கல, அணை பாதுகாப்பு சபை ஏத்துக்கல, ஒரே நாடு ஒரே தேர்தலை ஏத்துக்கல, ஒரே நாடு ஒரே ரேஷனை ஏத்துக்கல, சாகர் மாடா திட்டத்தை ஏத்துக்கல, ஆர்டிகல் 370 ஏத்துக்கல, சிஏஏ குடியுரிமை சட்டத்தை ஏத்துக்கல, முத்தலாக் சட்டத்தை ஏத்துக்கல, நீட்டை ஏத்துக்கல, இடபிள்யூஎஸ் ஏத்துக்கல, பிஎம் ஸ்ரீநிதி ஏத்துக்கல, நவோதயா பள்ளிகளை ஏத்துக்கல. பாஜகவுடைய தேர்தல் அறிக்கையை ஏத்துக்கிறதுக்கு ஏன் திமுக தனியா கட்சி நடத்தணும்? பாஜகவுடைய தேர்தல் அறிக்கையை ஏற்றுக்கொள்வதற்கு திமுகவோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ மம்தா பானர்ஜியோ தனியா கட்சி நடத்தணும்னு அவசியமே இல்லையே. டெல்லியில 10,000 கோடி எங்களுக்கு நிதி தேவை, 2 லட்சம் கோடி நாங்க வரியா கொடுக்கிறோம் தில்லி மக்கள், ஆனா 10,000 கோடி எங்களுக்கு தரணும், ஆனா அதை 0.25% தான், 0.25%. டெல்லி மக்கள் செலுத்தக்கூடிய வரியில 5% தான், ஆனா தரல. ஆனா மகாராஷ்டிராவுக்கு கொடுக்குறாங்க, எங்களுக்கு தரமாட்டேன்றாங்க அப்படின்னு அவங்க அதிஷி நிதியமைச்சர், டெல்லி நிதியமைச்சர் அதிஷி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நீங்க பாஜக ஆளும் மாநிலங்கள் ஆளாத மாநிலங்கள்னு பாரபட்சம் இருக்குங்கிறதான இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அப்படி அவரே நவாஸ் அவர்களே சொன்னாங்க, பாரபட்சம் காமிக்கல, எந்த பகுதி வளர்ச்சியடை செய்ய வேண்டும், முழுமையான வளர்ச்சியா இருக்கணும், சப்கே சாத் சப்கே விகாஸ், முழு எல்லா மாநிலங்களும் வளரணும், எல்லா பகுதியும் விரிவடையணுங்கிறதா நம்முடைய நோக்கமா இருக்கிறது. விக்ஷித் பாரத், தொலைநோக்கு பார்வையுடைய வளர்ச்சி இந்தியா 100 ஆண்டுகள்ல எப்படி இருக்கணும் பாரத நோக்கி பாரத போயிட்டு இருக்காரு. அது புரிஞ்சுக்க முடியுது.
நீங்க சொல்ற மாதிரி பின்தங்கிய மாநிலங்கள் முன்னேறணும், அதுக்கான சிறப்பு நிதியோ கூடுதல் நிதியோ தேவைன்றதை புரிந்து கொள்ள முடிகிறது. அதற்காக வளரும் மாநிலங்களை நாங்க கவனிக்க மாட்டோம், பின்தங்கிய மாநிலங்கள் வந்து உங்களுக்கு இணையாக வருகிற வரைக்கும் உங்களுக்கு நிதியே இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவங்க வரி கொடுக்குறாங்க, அங்க மக்கள் தொகை அதிகமாக. கார்த்திகேயன், டெவல்யூஷன் ப்ராப்பரா கொடுத்திருக்காங்க, பட்ஜெட்லயே அளவா சொல்லிட்டாங்க. 4.07% டெவல்யூஷன் சிறப்பா கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டை விட குஜராத் குறைவா தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்றேன், நீங்க ஜிஎஸ்டி குறித்து பேசுறீங்க திரும்ப திரும்ப. ஜிஎஸ்டி என்ன தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் இருக்கிற பொருள் மட்டும் தான் வருகிறதா? இங்கிருந்து வேற மாநிலத்துக்கு விற்பனை ஆகுது இல்லையா? இது எல்லாம் உள்ளடக்கிய வளர்ச்சி தான். நீங்க ஒரே மாவட்டம் கோயம்புத்தூர் மட்டும் செலவு செய்ய முடியுமா? மற்ற மாவட்டங்கள் கவனிக்க வேண்டாமா? நீ உங்களுடைய பேச்சு எப்படி இருக்குன்னா, இதான் சொல்றேன், இது பிரிவினைவாத பேச்சு அப்படிங்கிற. ஒரு மாநிலத்தின் ஒரு மாநிலத்தையும் சண்டை போட வைக்கிறீங்க. இங்க எப்படி நீங்க இது மாதிரியான தொடர்ச்சியா காவிரி பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்தாமல் தடுத்து நிறுத்தினீங்களோ, ஜல்லிக்கட்டை தடுத்து நிறுத்தினீங்களோ, நான் இப்ப திரும்ப கேட்கிறேன், நீ 10 ஆண்டுகள் இருந்தீங்க, எந்த திட்டங்களை கொண்டு வந்தீங்கன்னு சொல்லுங்க. எந்த திட்டங்கள் உங்களால் வளர்ச்சி பெற்றது தமிழ்நாடுன்னு சொல்லுங்க. நீங்க தொடர்ச்சியா நீங்க இதே பேச்சு. உங்களுக்கு நிதி வேணும், வருமானம் வேணும், மோடி மீதான பாரத பிரதமர் மீதான வெறுப்புணர்வை நீங்க கொண்டு போகணும். அதற்காக நீங்க செய்யற வெற்று ஆர்ப்பாட்டம், வெற்று அரசியல் இது. ஓகே. ஆனந்தம் சில்க்ஸ் ஆடி தள்ளுபடி செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் 5 முதல் 50% வரை.